ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன். இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் ஒன்றும் அந்த அளவுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியலை, பேத்தி பிறந்ததுனால. அண்டு மகாபரிவா புண்ணியத்தில் எல்லாருமே ஆண்ட புண்ணியத்தில் நன்னா இருக்கும், நன்னா ஓடிக்கின்னு இருக்கு. அண்ட் இந்த பதிவை முதல்ல பார்க்குறவ மதுரை மேலே யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவுப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. சரியா? அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, மகாபரிவாவை பற்றி நிறைய இருக்குது. அவரை பற்றி இன்னி பூரா பேசின்னு இருக்கலாம், நாளே போகாது ஆக்சுவலி. ஏன்னா அப்பேற்பட்ட மகானவர். அவரை வந்துட்டு திருநெல்வேலியிலேருந்து சிவம்னு ஒருத்தர் எப்போவுமே பார்க்க, அவர் கொஞ்சம் ரொம்ப 80 வயசு கிட்ட எடுத்தவருக்கு சிவம் அப்படின்னு அவருடைய பெயர். அவர் எப்போவுமே அவர் வந்து பார்க்காம இருக்கவே மாட்டார். அவர் மடத்துக்கும் வந்து காஞ்சி மடத்துக்கும் வந்து பார்ப்பார். அவர் வேறு எங்கே போய் முகாமிட்டு இருந்தாலும் இவர் ஒரு வேஷ்டியை கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காசையும் எடுத்துக்கிட்டு அங்கே போயிடுவார். அங்கேயே குளிச்சுட்டு அவர் கூடவே இருந்து அவருடைய அவர் தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு அவர் எங்கே இருக்காரோ அது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி தான் ஆற்றுக்கு வருவார். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பக்தி அவருக்கு. ஆனால் பக்கத்தில் நின்றுட்டு பேசிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு இது. அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி மடத்துக்கு வந்துட்டுருக்கார். அவர் வந்துட்டு காஞ்சியில் போயிட்டு அவர்கிட்ட பார்த்துட்டு அவர் போகும்பொழுது, என்ன ஒன்றுமே நீ சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் ஒன்றும் சாப்பிடல பெரியவா, நான் அப்போ ஆற்றுக்கு போயிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன். அவ்வளோ தூரம் போகணுமே அப்படிங்கிறார். ஆமாம், கொஞ்சம் தூரம் தான், பரவாயில்ல, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு. இல்லை, வழியில் இறங்கி போகிறச்சே ஒரு சோடாவாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா மகாபரிவாவோட ஒரு வாக்கை விட தட்டமாட்டார் இவர். அப்பேற்பட்ட ஒரு பக்தி அவருக்கு. சரி பெரியவா அப்படின்ட்டு அவர் போயிடுறார். உடனே பஸ்ஸில் ஏறுறார். பஸ்ஸு கிளம்பின்னு அவருடைய பையில் என்னென்னா கொஞ்சம் காசு, அந்த மஞ்சள் பையில் ஒரு அடுத்த நாளுக்கு ஒரு வேஷ்டி, அந்த துண்டு, அது மட்டும்தான் இருக்கும் அந்த மஞ்சள் பையில். அதையும் எடுத்துக்கின்னு இப்படி கிளம்பிடுவார் அவர். அப்போ வந்துட்டு அந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி போயின்னு இருக்கும் பொழுது முன்னாடி இவருக்கு பின்னாடி வந்துட்டு அந்த சின்ன பசங்க ஒரு 20-25 வயசு பசங்க எல்லாம் ஒரு மாதிரி என்னெல்லாமோ பேசிக்கிண்டு கிண்டல் பண்ணிட்டு கலாட்டா பண்ணிக்கிண்டு உட்காந்துட்டுருக்கு. இவர் எதையும் போதவே பண்ணலை. அவர் என்னமோ வந்து பண்ணிட்டு இருக்க அந்த குட்டிகள் அதை என்ன மாதிரி பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டுருக்கார். அப்போ ஒரு இடத்துல வந்து பஸ்ஸு நிற்கும் பொழுது மகாபரிவா சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. போகிறச்சே வழியில் ஒரு சோடாவாவது வாங்கி குடிச்சிட்டு தான் போயேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அவருடைய வாக்கை தட்டமாட்டார் இவர். உடனே டக்குன்னு அங்கே இறங்கி அந்த இடத்துல குடிச்சிட்டு சோடாவை குடிச்சிட்டு திரும்பி அதுக்கப்புறமா பஸ்ஸில் ஏறும்பொழுது அந்த பஸ்ஸில் அவள்லாம் என்ன சொல்கிறான்னாக்கா, அந்த பசங்கள்லாம் கலாட்டா பண்ணிடுது பார்த்தீங்களா, அதுங்கெல்லாம் பெருசு உன்னோட பையை பின்னாடி தூக்கி போட்டோம், நீ அங்கே போய் உட்காரு, உன்னோட சொத்து மஞ்சள் பை அங்கே கடக்க பார் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவர் ஒன்றுமே பேசலை. சோடாவை குடிச்சிட்டு அங்கே போய் திருப்பி ஏறி பின் சீட்டில் போய் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டோம், நமக்கு என்னன்ட்டு உட்காந்துடுறார். மதுரையை தாண்டி போகிறது கொஞ்சம் தூரம் போயின்னு இருக்கும் பொழுது எதிர்க்க வேறு ஒரு பேருந்து வந்து இடித்து பயங்கர பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி முன்னாடி இருந்த அந்த 3 பசங்களும் இவருடைய சீட்லேருந்து எங்கே தூக்கி போட்டாரோ அந்த பைய பின்னாடி அந்த 3 பசங்களும் இவருடைய சீட்டில் வந்து உட்காண்டிருந்தா பார்த்தாலும் அவள் 3 பேரும் செத்தே போய்ட்றான். இவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அடி கூட இல்லை, பின்னாடி வந்து உட்காந்துட்டார் இவர். அப்போ வந்துட்டு இவர் அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியலை. உடனே திரும்பி அடுத்த நாளைக்கு அப்படியே இறங்கி உடனே அங்கே போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுனால நான் ஒரு சின்ன அடி கூட இல்லாமல் நான் உயிர் தப்பிட்டேன் பெரியவா. நீங்கள் சோடா குடிச்சிட்டு போயேன்னு சொன்னேன், நீங்கள் சொன்ன வாக்கை தட்டப்படாதுங்கிறதுக்காக நான் அங்கே இறங்கி சோடா குடித்தேன். அப்போ வந்துட்டு என்னை எப்படி நீங்கள் இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்னம்மா என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்கடா உன்னை காப்பாற்றினேன், அந்த பரமேஸ்வரன் தான் உன்னை காப்பாற்றினார், நானாக காப்பாற்றினேன் அப்படின்ட்டு அவர் அழகாக சிரிக்கிறார். அந்த ஒரு புன்னகையை வச்சுக்கிட்டு அழகாக சிரிக்கிறாராம். இவருக்கு எல்லாம் பக்கத்தில் கேட்டுன்றதுவா எல்லாருக்கும் உடம்பெல்லாம் சிலுத்து போய்டுறது அப்படியே. உடனே எல்லாரும் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன் முழங்கரம் எல்லாரும் அங்கே சத்தமாக எல்லாரும் சொல்கிறாளாம். ஸோ அவருடைய வாக்கு அத்தனையுமே பலிக்கும். அவர் இப்போ இல்லை அப்படிங்கிறது வேறு. அவர் தெய்வமாக அத்தனை இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கார். ஸோ அவர் இருந்த காலம் அவரை பார்த்த வாழ்க்கை தான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு பண்ணி நினைக்கவே வேண்டாம். அவரை நீங்கள் மனசால் எண்ணிக்கின்றேன்னா பேர்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அஃப்கோர்ஸ் விதி நம்ம படுற வேண்டியதெல்லாம் பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது வேறு. ஆனால் நம்மளுடைய கஷ்டங்களை ஓரளவுக்கு கண்டிப்பாக அவர் நீக்குவார் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம். ஏன்னா அப்பேற்பட்ட மகானவர், சிவப்பழம் அவர். ஸோ அதனால் அவரை நன்னா நீங்கள் ஜபிச்சுக்கோங்க, நன்னா வேண்டிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் 50% பிரச்சனை வந்ததுன்னா அதில் எப்படியோ 30%ஆவது குறையும். 20% நம்மளை தாங்குகிற அளவில்
இந்த சக்தியைவாது தெய்வம் நமக்கு கொடுக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மகான் அவர். நன்னா வேண்டிக்கவங்க. பேசும் தெய்வம், நடமாடும் தெய்வம் அவர். ஞானி. அவர் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அவரை வந்துட்டு 100% நீங்கள் மனசார வேண்டின்றேன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஒன்றுமே இல்லை, அவரை நம்பி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு விளக்கேற்றிட்டு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு சொல்லுங்க, அதுவே போதும். ஹரஹர சங்கர்.